பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அன்னூர் வரைக்கும் போயிட்டோம். அன்னூர் டு திருப்பி யூட்டர்ன் அடிச்சிருக்கோம். நம்ம ஒரு லேப்டாப் வேறு பார்த்துருக்கோம். 500 ரூபாய். So hello guys, welcome back to my channel once again. I hope you guys are good and fine. So எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்னூர் பக்கம் போயிட்டு இருக்கோம். டுவர்ஸ் டு அன்னூர் தான் போயிட்டு இருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெதர் வந்து நல்லா கூலிங்காக இருக்குது, நல்ல வெதராக இருக்குது. மழை வரப்போகுது, வரலாம் வராமல் இருக்கலாம். அந்த மாதிரி 50% சான்ஸ் காய்ஸ் மழை வர்றது. ஆனால் ஐ திங்க் வராது. ஏன்னா பார்த்தா தெரியுது வெதர் வந்து வர மாதிரியே தான் இருக்குது. நம்ம முன்னாடி போக தான் தெரியும். அது இல்லாமல் காய்ஸ் நான் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 days ஆயிடுச்சு காய்ஸ் ரைடு போய். ஸோ 8 to 9 days ஆயிடுச்சு நான் ரைடு வந்து கிளம்பி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் வரப்போகுது இந்த வீடியோ. ஏன்னா ரொம்ப வந்து டிலே பண்ணிட்டேன் ரைடு போகிறதுக்காக. ஏன்னா அந்த பைக்கு வந்து சர்வீஸ்க்காக கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளாட்டினா தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ பிளாட்டினாவில் வந்து ரைடு பண்ணிகிட்டு இருக்கேன். இதோட வந்து பார்த்தீங்கன்னா வெதர் கொஞ்சம் நல்லா கூலிங்காகவும் இருக்குது, மழை வர்ற மாதிரியும் இருக்குது. மழை வந்தால் நல்லதா. இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3 o'clock to 4 o'clock ஆகிட்டு இருக்குது காய்ஸ். vlog வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபுல் டே வந்து கொஞ்சம் பிஸி ஷெடியூலில் இருந்தது. அது இல்லாமல் 2 days வீடியோ இன்னும் என்கிட்ட பெண்டிங்கில் இருக்குது. அது எடிட் பண்ண வேண்டியது இருக்குது, அது கூட எடிட் பண்ணல. கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது காய்ஸ். அது இல்லாமல் காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சது. ஆனால் இப்போ வந்து ஓரளவுக்கு வர மாதிரி இருக்குது, ஆனால் வரமாட்டேங்குது மழை காய்ஸ். நல்லா டிராஃபிக்காக இருக்குது. இப்போ நல்லா காற்று ஓடிட்டு இருக்குது. ஸோ ஐ திங்க் மழை வர்றதுக்கு நல்லா சான்சஸ் இருக்குது. ஏன்னா காற்று கொஞ்சம் ஓவராக வந்துட்டு இருக்கா, அதனால் மழை வர்றது சான்சஸ் இருக்குது. டைமிங் பார்த்தீங்கன்னா 4 o'clock ஆகிட்டு இருக்குது. இப்போ ஸ்கூல் பசங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அன்னூர் வரைக்கும் போயிட்டோம். அன்னூர் டு திருப்பி யூட்டர்ன் அடிச்சிருக்கோம். அன்னூர் வரைக்கும் போனோம். அன்னூர் டு திருப்பி யூட்டர்ன் டு கோயம்புத்தூர் காய்ஸ். ஏன்னா மழை வர்ற மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் ட்ராப்ஸ் விழுந்தனால நான் அந்த வர வரைக்கும் ரெக்கார்டிங் பண்ணல, சுத்தமாக ரெக்கார்டிங் பண்ணல அங்கேருந்து வரும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா மழை வர்ற மாதிரி இல்லை. ஸோ திரும்பி கேமரா ஆன் பண்ணியிருக்கேன். ஏன்னா கேமரா ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி வந்து மழை வரும்போது பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது காய்ஸ். இந்த ரெக்கார்டிங் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மழை இருக்கும்போது ஸ்பீக்கரில் வந்து ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா ஸ்பீக்கர் வந்து வாய்ஸ் வந்து மாறிடும். அது இல்லாமல் அந்த பிரச்சனை வரனால வந்து பார்த்திங்கன்னா மழை வரும்போது எல்லாம் ரெக்கார்டிங் பண்ணவே கூடாது இனிமேல். நான் எப்போவுமே வந்து பண்ண மாட்டேன். பட் பார்த்து நம்ம வந்து தெரியாமல் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கோம், மழை வந்துகிட்டே இருக்கும். அந்த டைம் வந்து பண்ணனா பார்த்திங்கன்னா எங்களுக்கு தான் லாஸு. ஸோ நெக்ஸ்ட் டைம் இதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எப்போவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மழை வரலன்னா நல்லதா. நேச்சர் வந்து இப்போது கொஞ்சம் நார்மலாக மழை பெஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இல்லை காய்ஸ். நார்மலாக வந்து ரெய்னிங் இருந்தால் நோ ப்ராப்ளம் பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்சம் எச்சா விழுந்துச்சுன்னா தான் ப்ராப்ளம் காய்ஸ். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இருட்டு ஆயிடுச்சு. நல்லா ரொம்ப நேரம் கழிச்சு தான் நான் திருப்பி வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் ஃப்ரெண்டுக்கிட்டே போனேன். அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரோன் எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு ட்ரோன் கிடச்சிச்சின்னா நான் வந்து வியூ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்கேயாச்சும் போனால் நம்ம வந்து வியூ எடுத்துக்கலாம்.
ஆனால் ட்ரோன் இருந்துச்சுன்னா கைஸ் நம்ம எங்கேயாச்சும் நேச்சுரல் பிளேஸு இல்லை டைம் லேப்ஸ் எடுக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. ட்ரோன் விடுங்க கைஸ், எனக்கு மைக்கே தேவைப்படுது. மைக்கு வந்து எனக்கு நல்ல மைக்கே கிடைக்கல. நல்லா கிடச்சா அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் வருது. நல்லா அதிகமாக எக்ஸ்பென்சிவ் வந்துச்சுன்னா நம்ம வாங்கி அப்புறம் வருத்தமாக இருக்கக்கூடாதுல்ல காய்ஸ், ஃபீல் ஆகக்கூடாது. நம்ம அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வாங்கியிருக்கோம், அப்படி ஆகக்கூடாது. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் காய்ஸ். என்னடா முன்னாடி வந்து அப்படி நிற்கிறாங்க வண்டி. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து வெயிட் பண்ணுவோம் ட்ரோனுக்காக. அது இல்லாமல் கேமரா எல்லாமே வேணும். பட் நம்ம வந்து பட்ஜெட்டாக இல்லாதனால வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம் காய்ஸ். அது வரைக்கும் நம்ம இருக்கிற வாய்ஸை வச்சே செட்டப் பண்ணுவோம். எப்படியோ வாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து வாய்ஸ் கம்மியாக வந்துச்சுன்னு வைங்க, அந்த காற்றோட சத்தம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வீடியோ வந்து கிளியராக இருக்கும். பட் அதில் வந்து வாய்ஸ் அதிகமாக வேறு வாய்ஸ் வந்துச்சுன்னு வைங்க, அது இன்னும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் ட்ரோன் பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம வந்து இப்போது காந்திபுரம் போயிட்டு ட்ரை பண்ணுவோம். முடிஞ்சால் வந்து அங்கே கிடச்சிச்சின்னா நல்லது, நம்ம போய் ட்ரை பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரம் போயிடலாம் காய்ஸ். லேட்டாக போனோம்னா நம்மளுக்கு தான் அன்கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு இப்போ சீக்கிரம் கிளம்பிடலாம், நேராக வந்து காந்திபுரம் போயிடலாம் காய்ஸ். அங்கே போய் நம்ம யோசிச்சுட்டு பார்ப்போம். அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியும் நம்மளுக்கு கிடைக்குமா இல்லையான்னு. ஸோ நம்ம நேராக வந்து காந்திபுரம் போயிடலாம் காய்ஸ். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா காந்திபுரம் ரீச் ஆகிருக்கோம். ஸோ ட்ரோனுக்காக எவ்வளோ சுற்ற வேண்டியது இருக்கோ எனக்கு தெரியாது. அது இல்லாமல் ட்ரோன் வந்து கிடைக்குமா இல்லையான்னு எனக்கு டவுட்டு தான் காய்ஸ். ஆனால் போன வாரம் கூட நான் வந்து சர்ச் பண்ணிட்டு போனேன் ட்ரோனுக்காக. பட் ஐ எம் நாட் சக்ஸஸ் ஆல்சோ. ட்ரோன் எனக்கு கிடைக்கவே இல்லை எங்குமே. எனக்கு திரும்பி வந்து ட்ரை பண்ண போகிறோம். நேரம் நம்ம முன்னாடி போயிடலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா டவுட்டு தான், எனக்கு ட்ரோன் கிடைக்குமா இல்லையான்னு. ஃபுல் அண்ட் ஃபுல் டவுட் காய்ஸ், ட்ரோன் கிடைக்குமோன்னு. லேப்டாப் வேறு பார்த்துருக்கோம், டிசைட் பண்ணல. நான் சும்மா பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கேன். 8GB ரேம் இருக்குது, 4GB ஏதோ கோடு இருக்குது. அதாவது ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா 477 GB ஸ்டோரேஜ் இருக்குது. நம்ம சும்மா பார்த்துட்டு இருக்கோம், ஏன்னா பட்ஜெட்டு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ பார்க்குறோம். இது ஹெச்பியோட லான்ச் ஆன மாடல் தான், ஹெச்பியோட புது மாடல் தான். ஸோ நம்ம பார்ப்போம் என்னென்னு. ஸோ காய்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2-3 இடத்துல வந்து ட்ரோனு அது எல்லாமே பார்த்தோம். பட் நம்மளுக்கு எங்குமே சூட் ஆகலை. ஸோ வந்து இப்போது பெட்ரோல் பம்ப் வந்திருக்கோம், பெட்ரோல் அடிச்சிடலாம் பைக்கில். அதுக்கடுத்து நேராக நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா குரூப் ஹில்ஸ்க்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது காய்ஸ். 200 காய்ஸ். வெளியே சிந்திருச்சு கொஞ்சம் பெட்ரோல் வெளியே செஞ்சு விட்டாங்கன்னா. ஸோ நம்ம வந்து பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டோம். வண்டி இல்லை இப்போது பெட்ரோல் வர அளவுக்கு ஃபுல்லாக தான் இருக்குது. இப்போ வண்டியில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஃபுல்லாக தான் இருக்குது. அது இல்லாமல் ட்ரோன் பார்த்தேன் காய்ஸ், ஆனால் எக்ஸ்பென்சிவ் காய்ஸ், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு நான் வந்து அங்கே நார்மலாக போய் கேட்குறதுக்கு தான் போனேன்.
பட் ட்ரோனோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60,000க்கு மேலே சொல்லிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் நல்லா ஒரு லேப்டாப் கூட பார்த்தேன், அது கூட நல்லா எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது. லேப்டாப்பு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இருந்தது. லேப்டாப் பார்த்தேன், ட்ரோன் பார்த்தேன் காய்ஸ். ஆனால் எக்ஸ்பென்சிவ்னால நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. கோப்ரோ கூட பார்த்தேன், ஆனால் அதுவும் 49-50,000 மேலே ரேட்டில் இருக்குது. ஸோ நம்ம லோ பட்ஜெட்டு பார்த்திங்கன்னா சுத்தமாக சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. பட் இருந்தாலும் வந்து என்ன சொல்கிறதுனா, ஓ காய்ஸ் டொயேட்டோ செம்மையாக இருக்குது மேலே. இருந்தாலும் வந்து பட்ஜெட்டு வந்து கொஞ்சம் ஹையாக போகுது. நம்மக்கிட்ட அந்த பட்ஜெட்டே இல்லை காய்ஸ். சுத்தமாக அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அந்த பட்ஜெட்டே இல்லை. நம்ம பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு 40,000ல் 3 ஐட்டமும் வர மாதிரி பட்ஜெட் தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம் காய்ஸ். நெக்ஸ்ட்டு பிளானிங் பண்ணுவோம், வேறு ஏதோ பிளானிங் பண்ணுவோம் காய்ஸ். ஸோ ஆல்ரைட் காய்ஸ், இன்னைக்கோட வீடியோ நம்ம இங்கே எண்ட் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க, சேனலில் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் மீட் இன் another வீடியோ. till that, bye bye, have a good day, safe ride. செம்ம டிராஃபிக் பண்ணிட்டு இருக்காங்க, முன்னாடி ஆள் வராங்க. ஓ